வணக்கம். சினிமா, ஹீரோ வழிபாடு, அப்புறம் அரசியல், இந்த மூணுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷனை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு சிக்கலான விஷயத்தை தான் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்துல நம்ம அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த டிஸ்கஷனையும் நாம இந்த ஒரு கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நம்மள நோக்கி ஒரு கூர்மையான கேள்வியை தூக்கி வீசுது. நாம ஸ்கிரீன்ல பாக்குறது நம்மளோட நிஜத்தையா இல்ல நம்மளோட கனவுகளையா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு அனாலிசிஸ்க்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்துடலாம். முதல்ல சினிமா எப்படி ஒரு போதை மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஹீரோ பிம்பங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுது. அடுத்து இந்த சினிமா இமேஜஸ் நிஜ அரசியலுக்குள்ள வந்தா என்ன நடக்கும். கடைசியா இதுக்கு என்னதான் தீர்வு, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். பிம்பங்களின் அப்பினி. கார்ல் மார்க்ஸ் மதத்தை மக்களோட அப்பினின்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த ஆய்வு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை கேக்குது. இன்னைக்கு அதே வேலையை சினிமா செஞ்சுட்டு இருக்கா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், வலிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு டெம்பரரி எஸ்கேப் தானா இந்த சினிமா? இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான கம்பாரிசன் இருக்கு. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் ஆன்மீகம். ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கு பாருங்க. ரெண்டுமே நமக்கு ஒரு தற்காலிகமான ரிலீஃப கொடுக்குது. அங்க கடவுள்னா இங்க ஹீரோ. ஆனா இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரெண்டுமே நம்மளோட உண்மையான பிரச்சனைகளோட மூல காரணத்தை யோசிக்க விடாம, சிஸ்டத்தை பத்தி கேள்வி கேட்க விடாம ஒரு விதம் மயக்கத்திலே நம்மள வச்சிருக்குதுங்கிறது தான். சரி, அப்போ இந்த மீட்பர்கள், அதாவது நம்ம ஹீரோக்கள் எப்படி வராங்க? அவங்களோட நடிப்பு திறமையால மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. ஒரு சமூக பொருளாதார தொழிற்சாலையே இயங்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. வாங்க அந்த அசெம்பிளி லைன்ல என்னதான் நடக்குதுன்னு எட்டி பாப்பாம். ஒரு ஹீரோவை எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னு இங்க 4 ஸ்டெப்பா பிரிச்சு காட்டியிருக்காங்க. ஸ்டெப் 1 நுகர்வு கலாச்சாரம். ஃபேன்ஸ் கிளப், மார்க்கெட்டிங்னு வச்சு ஒரு ஹீரோவை வெறும் நடிகரா பார்க்காம ஒரு கமர்ஷியல் பிராண்டா மாத்துறது. ஸ்டெப் 2 மூலதனம். பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிங்களோட பணபலமும் வாரிசுங்கிற அந்த என்ட்ரியும் அவங்களுக்கு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருது. ஸ்டெப் 3 இது ரொம்ப முக்கியம். சாமானியனோட ஏக்கம். நம்மளால நிஜ வாழ்க்கையில செய்ய முடியாதத, ஜெயிக்க முடியாதத ஹீரோ ஸ்கிரீன்ல செய்யும்போது நமக்கு ஒரு மாதிரி ப்ராக்ஸி வெற்றி கிடைக்குது. கடைசியா ஸ்டெப் 4 சோஷியல் மீடியா. இன்னைக்கு திறமையை விட மீம்ஸ், ரீல்ஸ், ட்ரெண்டிங் மூலமா ஒருத்தரோட டிஜிட்டல் இமேஜை பயங்கர பெருசா உருவாக்க முடியுது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? சிம்பிளா சொன்னா, இன்னைக்கு ஹீரோக்கள் கலைக்காகவோ கதைக்காகவோ வர்றதில்ல, சந்தையோட தேவைக்காக உருவாக்கப்படுறாங்க. ஒரு நல்ல கதைய சொல்றதை விட ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மெஷினா இருக்கிறது தான் இங்க பிரியாரிட்டியா இருக்கு. ஓகே, ஒரு ஹீரோவை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இப்படி கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அந்த சினிமா திரையை விட்டு இறங்கி நிஜ அரசியலுக்குள்ள வரும்போது என்ன ஆகுது? அங்கதான் கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதலே நடக்குது. இது ரொம்ப அடிப்படையான, ஆனா நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒரு திரைப்பிம்பத்தால நிஜமான மக்கள் பிரச்சனைகளை, அதாவது சிஸ்டமிக் பிரச்சனைகளை உண்மையிலே தீர்த்து வைக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஸ்லைட அந்த வித்தியாசத்தை ரொம்பவே அழகா பளிச்சுன்னு காட்டுது. லெஃப்ட்ல பாருங்க, ஸ்கிரீன் ஹீரோயிசம். எல்லாம் தனிநபர் சாகசம்தான், எல்லாத்துக்கும் உடனே தீர்வு கிடைச்சிரும், ரசிகர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ரைட்ல இருக்கிற அரசியல் யதார்த்தம் அப்படியே உல்டா. அங்க அதிகாரம்ங்கிறது ஒரு சிஸ்டம், தீர்வுங்கிறது நீண்ட கால கொள்கை முடிவு. மக்கள் கேள்வி கேட்டே ஆகணும், தலைவர் பதில் சொல்லியே ஆகணும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேராத ரெண்டு தனித்தனி உலகங்கள். இதோட விளைவு ரொம்ப டேஞ்சரஸானது. எங்க தலைவர் என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை வளரும்போது என்னாகும்? ஜனநாயகத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் காணும். அந்த அஸ்திவாரம் தான் கேள்வி கேட்கும் உரிமை. அது நொறுக்கப்படுது. தலைவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. இது ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வுதான் என்ன? ஒரே ஒரு தனிநபரை நம்புறதா இல்ல ஒட்டுமொத்த மக்களையும் நம்புறதா? இந்த ஆய்வு தீர்வை நோக்கி ஒரு தெளிவான பாதையை காட்டுது. அதுதான் நம்பிக்கைய ஒரு தனிநபர்கிட்ட இருந்து மக்களோட கூட்ட சக்திக்கு மாத்துறது. வாங்க நம்ம கடைசி பகுதியில இத பத்தி விரிவா பாப்போம். அப்போ உண்மையான மக்கள் தலைவர்னா யாரு? இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமால வர்ற மாதிரி திடீர்னு மேலிருந்து இறங்கி வர்ற மீட்பர்கள் கிடையாது. அவங்க யாருன்னா அடிமட்டத்துல இருந்து மக்களை திரட்டி இயக்கங்களை உருவாக்குறவங்க. கவர்ச்சிய நம்பாம கொள்கைகளை நம்புறவங்க.
அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்காம அத மக்கள்கிட்டயே பரவலாக்கணும்னு நினைக்கிறவங்க. கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். உண்மையான மாற்றம் திரையிலிருந்து வர்றதில்ல. அது ஒருத்தர் ஸ்கிரீனை பாக்குறத நிறுத்திட்டு தனக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தரோட கைய கோர்த்துட்டு நம்ம பிரச்சனைக்காக நாம போராடும் போதுதான் பிறக்குது. உண்மையான அரசியலுங்கிறது ஒரு ஹீரோக்காக வெயிட் பண்றதுல இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு சக்தியா மாறுறதுல தான் இருக்கு. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா?